பாருங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கு ஃபுட் அடல்ட்ரேஷன், உணவு கலப்படம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த சாப்டர் முடிஞ்சு லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் அட்டனே பண்ண முடியாது. அவ்வளோ டஃப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸில் கேட்டாங்க அப்படின்னா அட்டனே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம புக்கில் படிக்கிறதுக்கும் கொஷின் கேட்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? எல்லாமே வந்து புக்கை எடுத்து படித்தாதான் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த உணவு கலப்படத்துக்கு அவங்க கேட்கக்கூட கேள்விகள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம செட் பண்ணல, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ ஆல் அதர் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஏன் எஃப்எஸ்எஸ்ஏஐ அதுலேயும் கேட்ட கொஷின்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ், எல்லா கொஷின்ஸையும் நம்ம வந்து எடுத்து நீ கம்பைல் பண்ணியிருக்கிறோம். சார் டாப்பிக்கில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கண்டினியூஸாக கிளாஸ் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் யாராவது வந்து இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பார்த்துட்டுக்கலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம வந்து டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்குடைய கண்டென்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ எலமெண்ட்ஸு வரிசையாக டாபிக் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது 6th சாப்டர். சரிங்களா? இந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய 6th சாப்டர் ஃபுட் அடல்ட்ரன்ஸ், உணவு கலப்படம். 7th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டேர்ம் 3 லெசன் 3, 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டேர்ம் 3 லெசன் 6, 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 14.6. ஸோ இதோட இந்த கெமிஸ்ட்ரி முடியுதுன்னா இல்லை. ஸோ இதோட அடுத்தது கண்டினியூவாக வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுப்போம். சரிங்களா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்துக்கும் வருதுங்க, இதில் சேர்க்காமல் இருக்குது, சேர்த்துருவோம். கெமிக்கல் பாண்டிங் கூட கேட்குறான், அதையும் நம்ம நடத்துவோம். கெமிக்கல் பாண்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அடுத்த டாபிக் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து கார்பன் அண்ட் தேர் அண்ட் இட்ஸ், இல்லையா? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் இன்னும் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ ஃபுட் அடல்ட்ரன்ஸோட முடிய போகிறது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் இது சொல்லிட்டோம். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப சிம்பிளஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது டிஃப்ரெண்ட்டாக கேட்குறான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஃபுட் அடல்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். ஒய் ஃபுட் அல்ட்ரேஷன் இஸ் டன், ஏன் செய்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் செய்கிறாங்க? சம்பாதிக்கணும், இல்லையா? பணம் சம்பாதிக்கணும். அதாவது நேரடியாக நம்ம வந்து பாலை விற்க முடியுமா, அப்படியே பால் கொண்டு வந்து விற்க முடியுமா? ஸோ 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி ஊற்றினா தானே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ லாப நோக்கம்தான். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ், எது மாதிரிலாம் நம்ம ஃபுட் அல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க, ஹவு ஃபுட் அல்ட்ரேஷன்ஸ் கேன் பி ப்ரிவென்டட், அதுவும் முக்கியமானது. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் அல்ட்ரேஷன் அப்படிங்கிறது, இன்றைக்கி வந்து ஃபுட் இஸ் தி பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். ஆக்சுவலி அதுக்கு சாப்பிடாமல் யாராவது தூங்க முடியுமா? அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்கணும். தண்ணியில் கூட கலப்படம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்துட்ருக்கோம். அதனால் ஸோ வி ஈட் இஸ் அப்சர்வ், நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்குது எங்கள் பாடி. எதுக்காக? யூஸ்டு டு ரன் மெட்டாபாலிக் ப்ராசஸ் அண்ட் சஸ்டைன் லைஃப், உயிர் வாழ்வதற்காகவும் வளர்ச்சிதை மாற்றம் செயல்முறை நடைபெறுவதற்காக தான் இந்த நம்ம டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும்? டயர்டாகிடுவோம், அப்படியே படுத்தே கிடப்போம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பொலிட்டீஷியன்ஸ் உண்ணாவிரதம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? எழுந்துச்சி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, படுத்தே கிடக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரோத் அண்டு வேரியஸ் லைஃப் ப்ராசஸ்க்கு எசென்ஷியலாக இருக்கிறதே வந்து இந்த சாப்பாடு தான். ஸோ ஃபுட்டு இல்லாட்டி நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ
ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் 2 வேளையாவது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸாவது மினிமம் சொல்கிறேன். மினிமம் ஒருத்தர் 5 வேளை 4 வேளை சாப்பிடுவாங்க, அதை விட்டுருங்க. மினிமம் 2 வேளையாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும். வயிறு நிறைய பசி தீர சாப்பிட்டே ஆகணும். அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஸோ an array of food in our daily diet includes என்ன எடுத்துக்கிறோம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம், ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம், லெகுமினஸ் தான் பருப்பு வகைகள் எடுக்கிறோம், பல்சஸ், கிரைன்ஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டெய்லி ஏதாவது வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ யாரும் வந்து விட்டமின் ஏ இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன், நாளைக்கு விட்டமின் சி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும், மறுநாள் விட்டமின் கே எடுத்துக்கணும், விட்டமின் B12 எடுத்துக்கணும்னு சொல்லி யாரும் சாப்பிட்றதே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுட் டயட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து சாம்பார், நாளைக்கு ரசம், நாளைக்கு வந்து சண்டேனால அடுத்தது வந்து நான்வெஜ்ஜஸ் எடுத்துக்கலாம், அப்படி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போடுறோன்னு தவிர யாரும் வந்து பிளான் பண்ணிலாம் எடுக்கிறதில்ல. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் எய்தர் கன்சியூம்டு ரா ஆர் மேட் இன் டு டெலிகேட்ஸ் அண்டு சாலட். அதாவது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சில காய்கறிகள் பச்சையாகவும் சாப்பிட்லாம், சில காய்கள் வந்து வேக வைக்கிறோம், சில காய்கள் வந்து வேக வச்சு சுவைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன, ஸோ ஓவர் க்ரோயிங் பாப்புலேஷன் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து என்வரன்மெண்டல் ஹசார்ட்ஸ் ரொம்ப வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனையாகவே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒன் ஆஃப் தி மேட் ஹசார்ட்ஸ் இஸ் அடல்ட்ரேஷன் ஆஃப். இது வந்து நேரடியாக மனிதனே இதை வந்து உருவாக்குறது தான். இது வந்து தானாக இயற்கையாக கலப்படம் உணவில் ஆகுவதே இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஸோ எவ்ரி ஒன் அது கலப்படம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனும் என்ன திங்க் பண்ணுறான், நான் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும், எவ்ரிடே குவாலிட்டியாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறான். அல்ட்ரேஷன் பண்ணுறவன் கூட. சரிங்களா? அதனால் அவனுடைய ஹெல்த்தி ப்ராசஸில் அல்ட்ரேஷன் இல்லாமல், எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ தி ரிசல்ட் தி எவில் இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட் வித்தவுட் கன்சிடரிங் த வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஸோ மக்களுடைய நலன் எந்த வகையிலையும் கருத்தில் கொள்ளாமல் லாபம் மட்டுமே ஈட்டணும் அப்படின்னு நினைக்க போகிறவங்க தான் இந்த உணவு கலப்படத்தில் இறங்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபுட் அடல்ட்ரேஷன் இஸ் சீரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் அவர் ஹெல்த். அது எல்லாத்துக்கும் தெரியும் சொல்கிறாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லைனும் வந்து நம்மளுக்கு தெரியாத லைனே கிடையாது. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இந்த டாப்பிக்கு லைஃப்பில் நம்ம இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறனால நிறைய கொஷின்ஸ் எப்படி மாறி மாறி கேட்குறான் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சு நம்ம யூடியூப்பில் அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா இதனுடைய பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். புக்கில் போய் தேடினீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்காது. நிறைய கலெக்ஷன் எடுத்து தான் நம்ம இது கம்பைன் பண்ணி வச்சுருக்கோங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ என்னுடைய ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அப்படின்னா இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படித்து ஆகணும். சரிங்களா? டெஸ்பைட் வேரியஸ் மெஷர்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட். எதுக்கு இது மாதிரி செய்கிறீங்க இல்லையா கலப்படமே, அதுக்காக கவர்மெண்ட்டும் அவங்க சைட்லேருந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ். ஸோ இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் சில்லி பவுடர் சாப்பிட்றது, சில்லியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் டை வந்து ரெட் கலர் டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து சில்லி வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சர் கூட வரும், அந்த அளவுக்கு அது வந்து மோசமானது. நீங்கள் அந்த ரெட் கலர் டையை யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் வந்து அது ஃபுட் கேட்டகரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லோரும் அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லோரும் விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் அல்ட்ரேஷன்ஸ் ஆர் டெப்ளாய்டு பை தி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் யூஸிங் வேரியஸ் கெமிக்கல்ஸ் அண்டு சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ நிறையா நம்ம சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது அரிசி வந்து பிளாஸ்டிக் அரிசின்னு பயமுறுத்துகிறாங்க. முட்டை பிளாஸ்டிக் முட்டைனே சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியே தயாரிக்கிறாங்க. முட்டையே தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயமாக இருக்குது பார்த்தாலே. ஸோ நம்ம வந்து சாதாரண முட்டை வாங்க போனாலும் அதுக்குள்ளே இருந்திருக்குமா அப்படிங்கிற பயம் இருக்குது. சரி, அந்தளவுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வந்து வந்துட்டுருக்குது. சரி, வாட் இஸ் ஃபுட் அடல்ட்ரேஷன்? உணவு கலப்படம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னான்னு பார்க்குறதுக்கு ஃபுட் அடல்ட்ரேஷனே எ லீகல் அஃபென்ஸ்.
தான் அங்கே தான் சட்டப்பூர்வமான குற்றம். ஏன் சட்டப்பூர்வமான குற்றம்ங்கிறது பின்னாடி சொல்ல போகிறோம். ஒரு தனியாக ஒரு சட்டம் இந்திய அரசாங்கமே விட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி, அதாவது இந்த உணவு கலப்படம் சட்டத்தின் படி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றமே இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு தரம், ஒரு லீகல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. இட் இஸ் செட் டு ஹேவ் பீன் அடாப்டட். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இது ஃபுட்டு. இதை விட மேலேயோ கீழேயோ போயிடுச்சுன்னா ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து நம்முடைய ஃபுட் ஆயில் எடுத்துக்கலாம். ஃபுட் ஆயில் எடுத்துக்குவோம். இந்த சீசம் ஆயில் சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலெண்ணெய்ன்னு இருக்குது இல்லையா? கிரவுண்ட்நட் ஆயில் நிறைய இடத்துல இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில். நல்லெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய சீசம் ஆயில், டில் ஆயில், அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸாக யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஜிஎன் கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கடலை எண்ணெயில் பாம் ஆயில் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் அதே கலரில் தான் இருக்கும். ஜிஎன் ஆயிலும் சேம் கலரில் இருக்கும். சரிங்களா? ஆனால் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹை ப்ரைஸாக இருக்கும், இது லோ ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? கம்பேரிட்டிவ். அதனால் நீங்கள் அந்த பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ஜிஎன் ஆயிலில் நம்ம வந்து ஜிஎன் ஆயில் ப்ரைஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி 500 rupees பர் கேஜின்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு நம்ம இதுலேயே கிடைக்கிது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயே வந்து ஜஸ்ட்டு 40 rupeesக்கு இது கிடைக்குதுங்க பர் கேஜி. ஸோ இங்கே 500 rupees எங்கே இருக்குது, 40 rupees எங்கே இருக்குது? ஸோ மிக்ஸ் பண்ணனா என்னாச்சு, எவ்வளோ லாபத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க. இதுதான் முக்கியமானது. இந்த ஸ்டாண்டர்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஃபுட் அடல்ட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் intentionally or unintentionally substance that degrade the quality of food or added. இது ஆட் பண்ணுறதுனால என்னாச்சுங்க, டோட்டலாக அந்த ஒரிஜினல் குவாலிட்டியே போயிடும். சரிங்களா? அப்படி நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா they are called, they are defined as contamination சொல்கிறோம். கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலி கண்டாமினேஷன் வேர்டு அடல்ட்ரேஷனுக்கும் நீங்கள் ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். எங்கே கண்டாமினேஷன் யூஸ் பண்ணுவோம், எங்கே அடல்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டாமினேஷன்ஸ் மைக்ரோபயாலஜியில் நிறையா யூஸ் பண்ணுவோம். மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே யூஸ் பண்ணுவோம். அடல்ட்ரேஷன் அப்படிங்கும்போது ஸோ கெமிக்கலாக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது ஃபுட்டில் பொறுத்த வரைக்கும் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ கண்டாமினேஷன் என்னன்னா பாக்டீரியா, வைரஸ், இதெல்லாம் வந்து கண்டாமினேஷன் ஆகிரும். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டில் வந்து பாக்டீரியா, வைரஸ் கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம போய் பாயில் பண்ணிடலாம் அதை. ஸோ எக்ஸாம்பிள், அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மில்க்கு. ஸோ மில்க்கு வந்து பேசிக்கலி என்ன சொல்கிறது, நேச்சுரலி கண்டாமினேட்டட் தானே அது. அதில் வந்து பாக்டீரியா இருக்குது. சரிங்களா? அந்த பாக்டீரியா வந்து டைரெக்டாக நம்ம வந்து உடம்புல எடுத்துக்கக்கூடாது. இது வந்து அடல்ட்ரேஷன் கிடையாது, அது நேச்சுராகவே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம். ஸோ 1 times 2 times 3 times சம்டைம்ஸ் வந்து பாயில் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்துக்கு எப்படி வேணுமோ மாற்றிக்கிறோம். அதுக்கு பேர் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடல்ட்ரேஷன்னா மிக்ஸ் பண்ணுறது, வாலண்டியராக போய் மிக்ஸ் பண்ணி அந்த சாதாரண ஃபுட் மெட்டீரியலை ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸாக பண்ணிக்கிறது. ஆடிங் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அதாவது நம்மளுடைய அது உடலை தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாக அதை மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அடல்ட்ரண்ட்? அடுத்து கலப்படம் எதை சொல்கிறோம், எப்படி கலப்படம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்ஸ்டன்ஸ் தட் லோயர் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், புரியுதுங்களா? சாதாரண ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை நம்ம லோயர் குவாலிட்டியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தாங்க நம்ம வந்து அடல்ட்ரண்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம், கலப்படம் அப்படி சொல்கிறோம். The acting of adding other similar substance to the food we consume. அது எக்ஸாம்பிளுக்கு அருமையான எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், ஜிஎன் ஆயிலையும் பாம் ஆயிலையும், கிரவுண்ட்நட் ஆயில், பாம் ஆயில், இது வந்து பார்த்து கிரவுண்ட்நட் ஆயில் எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளோ அது வந்து சுத்தமானது, அதில் பாம் ஆயில் போய் சேர்த்துட்டோன்னா, ஸோ பாம் ஆயில்ங்கிறது டேரெக்டாக நம்ம வந்து சாப்பிட்லாம், நோ இஷ்யூ. ஆனால் காஸ்ட் வைஸில் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸ் உள்ள அந்த பாம் ஆயிலில் கிரவுண்ட்நட்டில் ஆடும்போது அது ஒன் ஆஃப் தி மெயின் அடல்ட்ரேஷனாக மாறிடுது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். அது வந்து பெரிய ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் காஸ்ட் வைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. இட் ரெடியூஸ் தி நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபுட் டு தி கிரேட்டர் எக்ஸ்டென்ஸ். அதில் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு ஊட்டச்சத்து கூட உங்களுக்கு அதில் வந்து குறைஞ்சிருது இல்லையா? ஸோ கிரவுண்ட்நட்டில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது, பாம் ஆயிலில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். சரிங்களா? இது பேசிக்கலி என்ன பண்ணுது, நம்ம உணவில் இருக்கக்கூடிய இயற்கை, ஸோ நேச்சுரல் குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட்டை என்ன பண்ணுதுங்க, டோட்டலாக அது தடுத்துருது. அதான் பிரச்சனை. அதான் வந்து கலப்படம் சொல்கிறோம். இந்த கலப்படம் சாதாரண சிங்கிள் ப்ராப்ளமாக இல்லை. இட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ஃபார்ம் அட் எனி குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டிலையும் அடல்ட்ரேஷனு, வேறு எந்த வடிவத்திலையும் அது வந்து கலப்பட பொருளாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னால் பச்சை பட்டாணின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக க்ரீன் பீஸ் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக அந்த ஒன் ஆஃப் தி மெயின் லெகுமினஸ் பிளான்ட். அது லெகுமினஸ் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அந்த அது பார்த்திங்கன்னா தெரியும் வந்து அவரைக்காய் செடி மாதிரி அப்படி வளைஞ்சி இப்படி போயிட்டுருக்கும். சரிங்களா? அப்படி வளைஞ்சிருக்கும். அதுக்குள்ளே அந்த பீன்ஸ் வந்து உள்ளே உட்காந்துருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பீன்ஸ் வந்து வெளியே வரும். ஆனால் சம் பீன்ஸ் என்ன பண்ணியிருப்பான், பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுருப்பான், க்ரீன் கலர் டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். இதை நீங்கள் போய் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே வந்து அந்த க்ரீன் தனியாகவும் இந்த பட்டாணி தனியாகவும் பிரிகிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, பயங்கர ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடல்ட்ரன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹார்ம்ஃபுல் ஹேண்ட் போஸ் த எபிலிட்டி டு லோயர் பொட்டன்சி ஆஃப் தி ப்ராடக்ட். சரிங்களா? அதோடைய உற்பத்தி ஆற்றலே வந்து டோட்டலாகவே வந்து அதை கன்சியூம் பண்ணி அதை வந்து அதோடைய திறனையே குறைச்சிருது அப்படிங்கிறது முக்கியமானது. சம் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆல்சோ ஐடென்டிஃபைடு கேர்சினோஜெனிக்ஸ். அதாவது சாதாரணமாக வந்து ஹார்ம்ஃபுல் சொல்லி போயிடக்கூடாதில்ல, அது புற்றுநோயே கொடுக்கும். ஆர் த லெத்தல் வென் எக்ஸ்போஸ்டு டு தெம் ஃபார் தி லாங் பீரியட். ஸோ இன்றைக்கி சாப்பிட்டோம், நாள் கேர்சினோஜெனிக்காக வந்துருச்சு, புற்றுநோயை உண்டாக்குதுன்னு சொல்ல முடியாது. இதை தொடர்ந்து பல வருடங்கள் 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், சில்லி வெளியில் விற்கக்கூடிய இந்த சில்லி இருக்கு இல்லையா, ஸ்பைசஸ்ஸு, அந்த சில்லி வந்து நம்ம என்ன ஒரு ரெட் கலராக இருக்கும், வீட்டில் செஞ்சால் பிளாக் கலராக இருக்கும், ஆனால் கடையில் வாங்கினா ரெட் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ரெட் கலர் டை போட்டிருக்கான். ஸோ ஒன் டே சாப்பிட்டனால எந்த பெரிய இஷ்யூ வர போகிறதில்ல. ஸோ லாங் டைம், ஸோ 2 years 3 years சாப்பிட்டிங்கன்னா எங்கேயாவது நமக்கு வந்து இந்த கேர்சினோஜெனிக் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் ஆர் யூஸ்டு டு அடல்ட்ரேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி ஃபுட். தான் பிரச்சனையே. இப்போ ஜென்ரலாக அடல்ட்ரண்ட் அப்படின்னா தண்ணி ஊற்றிடுறாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம அடல்ட்ரன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? எ சப்ஸ்டன்ஸ் that degrades the quality of food or turns into hazardous is added to it. அதான் முக்கியமானது. ஸோ குவாலிட்டியை மட்டும் அவங்க குறைக்கல, அதை வந்து உயிரினங்களுக்கு பாதிப்பே கொடுக்குற அளவுக்கு மோசமாக்கிறது இந்த அடல்ட்ரேஷன். அப்போது வென் இஸ் ஃபுட் கன்சிடர் அடல்ட்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து நம்ம இந்த ஒரு உணவை கலப்படமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சிறப்பாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதை சொல்ல முடியும். இந்த 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 நோட்ஸை படித்தனால இதை படிச்சுட்டான் பாருங்கள், எப்படி இந்த அடல்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோகனட் ஆயில் வாங்க போகிறீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதா, ரைட் ஓகே, செக் ஆயிலா, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃப்ரெஷ்ஷான ஆயிலா அல்லது இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து இதை வந்து செக்கில் இந்த கோகனட் ஆயில் எடுத்திருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த ஒரு வாடை சொல்லுவோம் இல்லையா, ரேன்சீட் ஸ்மெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ். ரேன்சீட் ஸ்மெல். ஸோ ரேன்சீட்னு என்ன அர்த்தம், சிக்கு பிடிச்சிருதுன்னு அர்த்தம். நீங்கள் ஆயிலை ரொம்ப நாளாக வச்சுருந்தீங்கன்னா ஆயிலுக்கு கீழே ஒரு கருப்பாக ஒரு லேயர் கீழே தான் இருக்கும், மேலே வராது, கீழே இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிற லேயர் வந்து சில ஆயிலில் அதிகமாகிடும்.
அதான் rancid அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ rancid அப்படிங்கிறது சிக்கு பிடிச்சிருது அப்படின்னு. அதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாமிட் வர மாதிரி வாமிட் ஃபீலிங் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம வந்து சாப்பிடவும் கூடாது, யூஸ் பண்ணவும் கூடாது. யூஸ் பண்ணால் ஸ்மெல்லு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஸ்ட்டே ஆகாது. நம்ம உடம்புல போய் அந்த அந்த ஸ்டமக்கில் டைஜஸ்ட்டே ஆகாது அது. இப்போ டைஜஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் உடம்புல. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சம் கண்டிஷன்ஸ் தட் require டு கன்க்ளூட் whether the food is adulter or not. சில ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சீப்பர் ஆர் லோயர் குவாலிட்டி சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்டு டு சப்ஸ்டியூட் த ஹோல் ஆர் ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த பாம் ஆயில், கோகனட் ஆயில் அது சீப்பாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. A constituent of food is partly or wholly taken out, reducing the quality of food. ஸோ நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் சரி, அதிகமாக யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப குறைவாக நீங்கள் எடுத்தாலும் ஆக்சுவல் ஃபுட்டானது அதோடைய குவாலிட்டி டோட்டலாகவே என்ன சொல்கிறதுங்க ரெடியூஸ் ஆகிரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையாக ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், சம் ஸ்டோர்ஸில் வந்து ஸ்நாக்ஸை வந்து பாக்கெட்டாகவே ஸ்டோர் பண்ணியிருப்பான். ஸ்நாக்ஸ்னால் புரியுதுங்களா? இந்த முறுக்கு விற்கிறது, அதுக்கப்புறம் சிப்ஸு, இது மாதிரி பாக்கெட்டாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். இன்னும் சம் ஷாப்ஸில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் வச்சுருப்பான். சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குங்களா, இந்த சிப்ஸ் நல்லா இருக்குதா சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டு பாட்டு வாங்குறது தான் நல்லது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து அதோடைய ஆயில் ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா சிக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதை வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஸோ பேக்கிங் லோ குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் வித்து ஃப்ரெஷ் அண்ட் ஹை குவாலிட்டி ஒன்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ குறைந்த தரம் வாய்ந்த உணவுப் பொருட்களை புதிய மற்றும் உயர்தர உணவுடன் பேக்கிங் செய்கிறது தான் இந்த பிரச்சனையே. நிறையா வந்து சிப்ஸு இது மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. மிக்சிங் ஆஃப் பல்சஸ் வித் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்டு பேப்பிள்ஸ். பார்த்தீங்களா? இந்த பருப்பு வகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப ரேர் கேஸ் தான். நீங்கள் வாங்குகிற அந்த கடையை பொறுத்து தான் இது இருக்குது. இந்த கடையில் வந்து வாங்கிட்டே இருந்தோம்னா இந்த பருப்பு பருப்புலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து டேரெக்டாக சிலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, சம் கிச்சனில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த பருப்பை எடுத்து போட்டு கொஞ்சம் அலசுவும் போது ஏதாவது மண் துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே போயிடும். மேலே மட்டும் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த பருப்பை எடுத்து பயன்படுத்துவோம். இது ப்ராக்டிஸாகவே பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் நம்ம பண்ண கீழே மண் துகள்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கடையிலேருந்து நம்ம வாங்குறது நிறுத்திக்கிறது நல்லது தான். வேறு ஒரு நல்ல ஒரு ஆனால் இப்போ நிறைய இடத்துல பண்ணுறதில்ல. இன்கேஸ் இருந்தால் நம்ம பார்த்துக்கணும். மண் துகள்கள் சேர்த்து விட்ருவாங்களாமா, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிரும், பருப்பு வகைகளுடைய இது குறைஞ்சிரும். சாண்ட் பார்ட்டிகளுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம் 10 rupees, 5 rupees, 3 rupees ஒரு லாபம் கிடைக்கும். பர் கேஜியோ அல்லது பர் குவார்ட்டர் கேஜியோ கிடைக்கும். பட் நவடேஸ் you might have seen very thin milk due to mixing with water. White, yellow, black pebbles in raw pulses, white tiny stones mixed with rice and so on. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நியரஸ்ட்டாக ஒரு கடை இருக்குது, தான் கடையில் போய் ரைஸ் வாங்குவோம். ஆனால் வந்து உள்ளே வந்து கல் சின்ன சின்ன அதே மாதிரி கல் இருக்கும். எப்படி நம்ம அரிசி இருக்கோ அதே ஈக்குவலண்ட்டாக ஒரு கல் இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அது மாதிரி இருக்க தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டே இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இட்ஸ் எ சிம்பிள் டெஸ்ட் that you can do it in home to check whether the coconut oil is adulterated. சின்ன டெஸ்ட்டுகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது என்ன டெஸ்ட்டுன்னு வேற சொல்கிறாரு பாருங்கள். The glass of the coconut oil keep inside the refrigerator at a temperature between 5 to 10 degree. சரிங்களா? 5லேருந்து ஒரு 10 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி கோகனட் ஆயிலில் போய் நீங்கள் வச்சுருங்க. வெயிட் ஃபார் about 1 hour. The adulterated coconut oil will have the layer on top after solidification. Generally coconut பொறுத்த வரைக்கும் 30 டிகிரிக்கு கீழே 26, 27 வந்தாலே வந்து அது சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஆயிரும். அதான் கோகனட்டோடைய ஆக்சுவல், which is due to the separate freezing point of the different oils. வேறு ஒரு ஆயிலை
கோகனட்டில் சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த டெம்பரேச்சர் குறையும் போது அது ஆயிலாகவே இருக்கும், அது வந்து சாலிடாக மாறாது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், பியூர் கோகனட் ஆயில் இப்படி கிளியராக இருக்கும், அதாவது ஒயிட் கலராக மாறிடும். பேசிக்கலி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். குளிர்காலத்தில் இதை பார்க்கலாம். சப்போஸ் இது ஒயிட் கலராக கம்ப்ளீட்டாக மாறாமல் இந்த செப்பரேஷன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது அடல்ட்ரேட் ஆகிருக்குதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோகனட் ஆயிலை வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய உரைநிலை வந்து அதோடைய புள்ளி வந்து மாறிட்டே இருக்கிறனால கோகனட்டுக்கு வந்து குறைந்த சொல்கிறது, இப்போ எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, 26 டிகிரி செல்சியஸில் வந்து உறைஞ்சிரும் கோகனட் அப்படின்னா, இந்த ஆயிலு இந்த 15 டிகிரி செல்சியஸில் கூட அது உறையாமலே இருக்கும். அதனால தான் அந்த அடல்ட்ரேஷன் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்களா? இதுதான் வந்து எக்ஸாம்ஸில் நிறையா கொஷின்ஸ் வந்து இது ரிலேட்டடாக கேட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம படிக்கிறது மிக குறைவாக தான் படிப்போம், புக்லேயும் குறைவாக தான் இருக்குது. ஸோ கால்சியம் கார்பைட் இஸ் யூஸ்டு டு ரைப்பன் தி ஃப்ரூட்ஸ். பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நிறைய இடத்துல இந்த வேலை செஞ்சனால அவங்களுக்கு வந்து ஃபைனே போடுறாங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ கால்சியம் கார்பைடை என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாம்பழம் வந்து மாங்காயாக எடுத்து இந்த கால்சியம் கார்பைடை வந்து தூவி விட்டு அப்படியே புகை மூடி வச்சுட்டாங்கன்னா அப்படியே ரைப்பன் ஆகிடும். ஏன்னா அது பழுக்க வச்சுருவாங்க. இப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து இதை சஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஏதோ பவுட்ரு போட்ட மாதிரி தெரியுது, வெள்ளையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, மேல் உள்ள தோலை நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? அது ஒன் வே. ரெண்டாவது வே, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வாட்டர்லேயே நீங்கள் வந்து அதை அப்படியே வச்சுருக்கணும். வாட்டருக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கால்சியம் கார்பைட்லாம் அப்படியே மூவ் ஆகி வெளியே போயிடும். அடுத்தது பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரைப்பனிங் தி ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டர். அதோட மோசமானது கால்சியம் கார்பைடு. ஒன்ஸ் கால்சியம் கார்பைட் மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு பயங்கரமாக வலிக்கும். காப்பர் சல்ஃபேட் அதை விட மோசமானது. சரிங்களா? பாருங்கள், ஆக்சிடோசின் ஹார்மோன் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபாஸ்டர் க்ரோத் ஆஃப் பம்கின். புரியுதுங்களா? அந்த செடிக்கே ஹார்மோனை செலுத்தி விட்டுறாங்களாமா, ஆக்சிடோசின் ஹார்மோன். அந்த தர்பூசணி சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நாட் ஒன்லி பம்கின், வாட்டர்மெலன், பிரிஞ்சால், குக்குமர், இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்றாங்க ஆக்சிடோசின்ஸ். இது மாதிரி வர கெமிக்கல்ஸ் நேம்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் பாருங்கள், ஆப்பிள்ஸ் அண்டு பியர்ஸ், பேரிக்காய், ஆப்பிள் மேலே என்ன செஞ்சிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷைனிங் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஷைனிங்கில் வந்து வேக்ஸை கொஞ்சம் தடை விட்டுறாங்க. ஸோ வேக்ஸ்லாம் வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா அப்படியே செட்டில்டாக தான் இருக்கும். நம்முடைய பாடி டெம்பரேச்சரில் வேணால் லைட்டாக உருகி எங்கேயாவது போகலாம், ஆனால் வந்து பயங்கரமான அஃபெக்ட் கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், சீப் கலர்ஸ், க்ரீன் கலர்ஸ் கண்டைன்ஸ் harmful chemicals such as metallic lead. இது எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க, லெட்டு. ஸோ இது வந்து ரொம்ப மோசமானது. மெட்டாலிக் லெட் இஸ் அப்ளைடு bitter gourd and other leafy vegetables to give fresh look வரதுக்காக. இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக பழமாக இருக்குது, அது சொல்கிறது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வாட்டர்மெலன் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும், எல்லாமே டேஸ்ட் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்குன்னா சாக்ரீன் இஸ் யூஸ்டு டு ஸ்வீட்டன் வாட்டர்மெலன். சாக்ரீன் வந்து அப்படியே உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே விட்டுருவாங்க. விட்டானா கம்ப்ளீட்டாக சும்மா ஸ்வீட்டாக அருமையாக இருக்கும். அது இல்லாமல் பெஸ்டிசைட் அண்டு ஹெர்பிசைட், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் இஸ் யூஸ்டு எக்ஸசிவ்லி ஃபார் க்ரோயிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேப்ஸை நீங்கள் மறக்க முடியாது. சரிங்களா? கிரேப்ஸ்லாம் வந்து நம்ம அவசரத்துக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம், ஆனால் வாங்கின உடனே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், வேறு வழியே இல்லை. ஆனால் ஆக்சுவலி என்ன பண்ணோம், தண்ணியில் ஊற வச்சிடணும். போய் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஒயிட் கிரேப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, தண்ணியில் ஊற வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீரினால் கரையக்கூடிய சில பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள்லாம் கரைஞ்சிடும். நீரினால் கரையக்கூடிய மட்டும்தான். ஆனால் சில பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் நீரிலையும் கரையாது. அதுக்கு வந்து என்ன தேவை, ஆர்கானிக் சால்வெண்ட் தேவை.
ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் அது கரையும். இப்போது கிரேப்ஸை சாப்பிடக்கூடிய கிரேப்ஸை ஆர்கானிக் சால்வெண்ட்டில் போட்டு எடுத்தோம்னா என்ன சாப்பிடவா முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வாட்டரில் வந்து ஒரு 1/2 hour 1 hour வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றது பெட்டராக இருக்கும். ஸோ என்னென்ன அடல்ட்ரேஷன் ஆன் தி சேம் பேசிஸில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அது எப்படி சாப்பிடணுங்கிறது சொல்லியாச்சு. வாட் கேன் யூ டூ டு அவாய்ட் திஸ்? இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? சரி, எப்படி அவாய்ட் பண்ணுறது? அதான் சொல்கிறேன் பார்த்தீங்க, அவங்க சொல்லியிருக்காங்களே, இப்போ அவாய்ட் பண்ணுறது சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் லுக் வார்ம் வாட்டர் பிஃபோர் ஈட்டிங். வெதுவெதுப்பான நீரில் கழுவ சொல்கிறாங்க. இப்போ இது அருமையான பாயிண்ட்டு. நான் ஜென்ரலாக அவங்களை வந்து நீரில் கழுவ சொல்லியிருக்கேன். ஆனால் வெதுவெதுப்பான நீரில் ஹாட் வாட்டர்னால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இவன் லுக் வார்ம் வாட்டர்னு சொல்கிறாங்க. இந்த வெதுவெதுப்பான நீரில் பண்ணும்போது சில கெமிக்கல்ஸ்லாம் இதில் கரைஞ்சிரும். சரிங்களா? கரைஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிடும். யூஸ் லோக்கலி க்ரோன் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் தி மீல்ஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு பழக்கம். நிறைய இடத்துல இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் கொரோனாக்கு பிஃபோரும் பண்ணுறாங்க. இப்போ கொரோனாக்கு ஆஃப்டர் கொரோனா கூட இன்றைக்கி வந்து போன உடனே நீ கிச்சன் போனீங்கன்னா முதல்ல வந்து அந்த என்ன சொல்கிறது, பாத்திரத்தை கழுவக்கூடிய டிஷ் வாஷ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் கை கழுவிடணும். சரிங்களா? கை கழுவிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ரிமூவ் அண்ட் டிஸ்கார்டு அவுட்டர் லீவ்ஸ் ஆஃப் லீட்டஸ் அண்ட் கேபேஜ். சரிங்களா? கீரை, முட்டைக்கோசு இதெல்லாம் வாங்கின உடனே அறுத்துடக்கூடாது. மேலே ஒரு லேயரை நம்ம என்ன பண்ணணுங்க, எடுத்துடணும். எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஃபுட் அல்டர் இஸ் டன் இது பண்ணுறாங்க. ஏன் உணவு பண்ணுறாங்க? கண்டிப்பாக தெரியும், ப்ராஃபிட் பேஸ்ட் தான். ஃபார் மெனி இயர்ஸ் யூ மைட் ஹேவ் நோட்டீஸ் தட் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஆடிங் வாட்டர் டு மில்க் டு இன்க்ரீஸ் இட்ஸ் குவான்டிட்டி அண்ட் கெயின் மோர் ப்ராஃபிட் ஃப்ரம் லெஸ் வால்யூம் ஆஃப் மில்க். ஸோ குறைஞ்ச மில்கோட தண்ணி சேர்த்து விட்டு அதை வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக செய்கிறாங்க. இது வந்து நிறைய மில்க் சொசைட்டி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மீட்டர்ஸே வச்சுருக்காங்க, மெஷர்மெண்ட் மீட்டர்ஸ். அதுக்கு நீங்கள் மில்க் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த மீட்டரை வந்து உள்ளே வச்சோடனே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லிடும். கரெக்டான அண்டர் லீகல் கண்ட்ரோல் இருக்குது அந்த ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற சொல்லி, அப்படி இருந்தால் தான் அதுக்கு ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஃபுட் அல்ட்ரேஷன் இஸ் டன் பை ஃபுட் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேரியஸ் ரீசன்ஸ்க்காக அவங்களும் செய்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆகிப்போச்சுங்க, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாமா, டு கெயின் மோர் ப்ராஃபிட் பை சீப்பர் மீன்ஸ். அதுக்காக இது செஞ்சுட்டே இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ டன் டு மேக் த ஃபுட் presentable and is a imitation of some other foods which is more in demand. ஸோ விலை அதிகமாகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் டிமாண்டாக இருக்குது, ஆனால் தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த உணவை வந்து கலப்படம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. சரியா? ஸோ அல்ட்ரேஷன் இன்க்ரீஸ் தி வெயிட் ஆஃப் தி ஃபுட், ஹெல்ப்ஸ் தி கெயின் மோர் ப்ராஃபிட் அண்ட் இன்க்ரீஸ் தி சேல்ஸ் இன் சீப்பர் வேஸ். அதான் திருப்பி அதே லைன்ஸ் தான் வருது. Increase the rate of population also plays the major role in the food alteration. கிடைக்க மாட்டேது இல்லையா? இப்போ ஜென்ரலி நம்ம வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ண முடியல, அதுக்காக தான் நம்ம கலரு டையை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து குறைவாக கிடைக்குது, அது காஸ்ட்லியாகவும் இருக்கலாம். த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் செவரல் இனிஷியேட்டிவ் டு கண்ட்ரோல் இட். இதை வந்து நம்மளுக்கு தெரியல, நம்ம அதில் வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ FSSAன்னு ஒருத்தர் இருக்கான், FSSA. இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, முக்கியமானது ஒர்க்கு. ஸோ இவங்களாம் வந்து ரெகுலர் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து தவறு செய்கிறீங்களா அவங்கள வந்து பிடிச்சி அவங்க ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படிலாம் உணவு கலப்படம் வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 வகையான கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன்ஸ், வேண்டுமென்றே கலப்படம் செய்தல். சரிங்களா? ஸோ அந்த உணவில் இருக்க பொருளை வந்து வேணும்னு ஆட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக இது செய்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மிக்சிங் ஆஃப் பெப்பிள்ஸ், ஸ்டோன்ஸ், மார்பிள், சாண்ட், மட்ஸ், ஃபிட், சாக் பவுடர், கண்டாமினேட்டட் வாட்டர் இதெல்லாம் வந்து முக்கியமானது. இப்போது கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய பேரல் வச்சுருப்பாங்க இந்த என்னது ஹோட்டல்ஸ்லாம். ஸோ அந்த பேரலில் தண்ணி தொடர்ந்து
ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க வித்தவுட் க்ளீனிங். ஸோ அது என்ன ஆகும், நாள்பட 1 மந்த் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் என்ன ஆகுங்க, கண்டாமினேட்டர் வாட்டராக மாறிடும். சரிங்களா? இந்த வாட்டரை வந்து ஈவன் கை கழுவினாலும் தப்பு தான், குடித்தாலும் பிரச்சனை தான். ரெண்டாவது பாருங்கள், இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன்ஸ், தற்செயலாக கலப்படுது. அது வேண்டுமென்றே கலப்படுது, இது தற்செயலாக கலப்படுது. ஸோ உணவு வந்து கவனக்குறைவால் எப்படிங்க, டியூ டு நெக்லிஜென்ஸ் வைல் ஹேண்ட்லிங் தி ஃபுட். ஸோ இது மாதிரி ஒரு அல்ட்ரேஷன் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. லைக் ரெசிடியூ ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் கிரைன்ஸ், லார்வே க்ரோத், த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ராப்பிங் ஆஃப் ரோடன்ஸ் தனியாக, அதாவது லார்வா பூச்சிகள், அதாவது சொல்கிறாங்களே இந்த டாக்ஸின் வரக்கூடிய லார்வா பூச்சிகள், பூச்சிக்கொல்லிகளுடைய எச்சங்கள், ஏதாவது கழிவுப் பொருட்கள் மிக்ஸ் ஆகிறது, இது மாதிரியால ஸோ இன்சிடென்ட்லாம் நடந்தது. மெட்டாலிக் அடல்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, அடிஷன் ஆஃப் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபுட் லைக் லெட்டு, மெர்க்குரி. இது முக்கியமானது. இந்த லெட்டு மெர்க்குரியில் நம்ம சாப்பிடவே கூடாது இல்லையா, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஸோ நிறைய எஃபெக்ட் வந்து உடம்புல வரும். ஸோ இது வந்து ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் இன்டென்ஷனலாக இருந்தாலும் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நல்லது. ஸோ அடுத்த பேக்கேஜிங்லேயும் நிறையா ஹசார்ட்ஸ் நடக்குதுங்க. பேக்கேஜ் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது, அதாவது ஜங்க் ஃபுட்டுன்னு ஆயிடும். ஜங்க் ஃபுட்டு, a packaging materials in which the food is packed may also interfere and mix with the constituents of the food, leading to package hazards. இந்த நடத்தும் போதே சொல்லிட்டேன், நீங்கள் பேக்கேஜ் வந்து நீங்கள் பார்க்காதீங்க, போய் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம வாங்கணும். பேக்கேஜிங் டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ், உணவு கலப்பட முறைகள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிக்சிங், டைரெக்டாகவே மிக்சிங், இந்த சாண்டு, டஸ்ட்டு, கிளே, மட்டு, பெப்பிள்ஸ், இது மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட்டிங், மாற்றீடு பண்ணுறது. ஸோ மாற்றீடு பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது கிரவுண்ட் நட்டு, பாம் ஆயில், அதெல்லாம் வந்து ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து பண்ணக்கூடியது. யூஸிங் டீகாம்போஸ்டு ஃபுட்டு, சரிங்களா, அதாவது கெட்டுப்போனது ஒரு இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய காஸ்ட்டு பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஒரு பேக்கெட் ஃபுட்டு இருக்குது, அந்த பேக்கெட் ஃபுட்டுடைய காஸ்ட்டே வந்து 30 ருபீஸ் தாங்க, 30 ருபீஸ் தான். டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு. அவன் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு 1 மந்த் தான் கொடுத்துருக்கான், ஆனால் 3 மந்த் கிராஸ் ஆகிடுச்சு, நம்ம டேட்டு பார்க்கல. வாங்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன், ஒன்றாக போகிறதில்ல, ஆனால் ஆணிச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய எஃபெக்ட்டுங்க. வயிற்றில் வந்து கலப்படம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா டிசென்ட்ரி வர்றது, ஹெட்டேக் வர்றது, ஃபுட் பாய்சன் ஆகிறது நிறைய நடக்குது. அதோடைய காஸ்ட்டு நாங்கள் ஜஸ்ட்டு 30 ருபீஸ், அதை வந்து தூக்கி போட்டுடலாம், வேண்டாம்ப்பா இது. ஆனால் ஒரு கடையே இது பாதிக்கும். ஏதோ ஒன்று ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்டு அந்த கடையில் வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுவாங்க. இதை வந்து யூஸிங் டீகம்போஸ்டு ஃபுட் இந்த காலத்தில் வருது. த ஃபுட் தட் ஈவன் conceal the damage or inferiority of any manner is also considered to be adulterated. ஸோ நீங்கள் வாங்குறீங்க, ஓட்டையாக இருக்குது, பேக்கடு ஓட்டையாக இருக்குது அப்படின்னாலே சந்தேகம் தான், ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சந்தேகத்துக்குரிய எதையுமே நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது, அது முக்கியமானது. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து வெளியில் போய் ஒரு கடையில் வாங்குகிறோம், அல்லது ஒரு கடையில் போய் மீல்ஸு, டிஃபன் ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா ஆல்ரெடி சாப்பிட்டு பழகியிருந்து அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத கடையாக இருக்கிறது நல்லது. நியூ கடையை நம்ம வந்து செலக்டே பண்ணக்கூடாது. அடிஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், நச்சு பொருட்களை சேர்த்து, இது வந்து அதிக லாபம் பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது நச்சு பொருளாக இருந்தாலும் அதை மறந்து இந்த லாபத்தை நோக்கி பண்ணுறாங்களாமா. என்னது, அடிஷன் ஆஃப் கலர்ஸ், டைஸ், ஹார்ம்ஃபுல் அன்பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், முக்கியமானது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சரிங்களா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது முக்கியமானது. வினிகர் கேள்விப்பட்டிருவீங்க, ஒன் ஆஃப் தி ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எதில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிக்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கலாம், எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். சிட்ரிக் ஆசிடை வந்து ஒரு முக்கியமானதுங்க. இந்த சிட்ரிக் ஆசிடை வந்து என்ன ஆகும், கொஞ்சம் வினிகர், சிட்ரிக் ஆசிட் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் சும்மா 2 or 3 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடக்கும். இதெல்லாம் வந்து மோசமானது, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. மிஸ் பிராண்டிங், இது முக்கியமானது. மிஸ் பிராண்டிங், தவறான விளம்பரம் படுத்தும் முறை, வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்தது தான் இங்கே நோட் பண்ணி,
டேட்ஸில் உள்ள புழு பூச்சி இருக்கும். அது ஒரு நல்ல டேட்ஸ்ன்னு சொல்லி ஆடு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிடுவோம். சரிங்களா? அதனால சொல்ல டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினாலே என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணுறது பெட்டர். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணி ஒவ்வொரு சீடாக எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணி சொல்கிறது. எக்ஸ்பைரி டேட்டை கன்ஃபார்ம் பண்ணும். லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ், மிஸ்லீடிங் இன்க்ரீடியன்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது ஜென்ரலாக ஒன்று சொல்லலாம், அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். எல்லாத்துலேயும் நம்ம அவேர்னஸ் வச்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அது பழுக்காத வந்து தானாக பழுக்க வைக்கிறது மிக மோசமானது, செயற்கையாக பழுக்க வைப்பது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மேங்கோ இஸ் ரைப்பன்ட் வித் கார்பைட் ஃபார் மீட்டிங் தி கமர்ஷியல் டிமாண்ட் எகெயின்ஸ்ட் சப்ளை. அதாவது ஆக்சுவலாக இப்போ ஒரு மாங்காவுடைய சீசன் முடிய போகுது இந்த டைமில். இப்போ மாங்காய் வந்து வந்திருக்குது அப்படின்னா இது பழமாக வரத்துக்கு இன்னொரு ஒரு மாதம் வரும். பட் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் இம்மிடியேட்டாக அதை என்ன பண்ணுவாங்க, ரைப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதான் எஃபெக்ட் வரும். சரி, இதெல்லாம் செய்கிறதுனால என்ன பிரச்சனைகள், எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெல்த்து தான் ப்ராப்ளம். சரிங்களா? நிறையா அல்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறத அதுவும் சொல்கிறாங்க, ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டதில் ப்ரோலாங்டு கன்சப்ஷன் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஃபுட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு தி பாடி. ஸோ கன்சியூமிங் சச் ஃபுட் இன்க்ரீஸ் டாக்ஸிட்டி ஆஃப் தி பாடி. நம்ம உடம்புல முழுக்க நச்சுத்தன்மை வந்துடும். சரிங்களா? இப்போது நச்சுத்தன்மை அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு மாதிரி நிறையா இது சொல்லலாம். சிலது வந்து நேச்சராகவே இருக்குது. இப்போ எனக்கு கிரவுண்ட் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்ட் நட்டு, நிலக்கடலை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லேயே என்ன ஆகுதுங்க, ஒரு ஃபீவர் வந்துடும். இது காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல டாக்ஸின் போயிடும். ஏன்னா கிரவுண்ட் நட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். அது வந்து அப்படியே உடம்புல போயிடுச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடுவதாக இந்த ஃபீவரே வருது. சரிங்களா? ஸோ அதனால் அது வந்து ஒவ்வொரு இல்லை ஆக்சுவலாக வந்து யாரும் மிக்ஸ் பண்ணுறது இல்லையே டாக்ஸின்னு. கிரவுண்ட் நட் பொறுத்த வரைக்கும் அது நேச்சராகவே இருக்குது. அதோடைய ஸ்டோரேஜ்லேயும் அது மாறும். கிரவுண்ட் நட்டை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க இல்லையா வேர் ஹவுஸில், அதுலேயும் இது வந்து டாக்ஸிக்காக மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. The addition of chemical adulterants and colors many times proves to be a fatal. மரணத்துக்கே அது வந்து அறிகுறியாக மாறிடுது. ஸோ as they pose on set of the health risk, also carcinogens, புற்றுநோய் தொடக்கத்துக்கு உருவாகக்கூடியதான் இந்த adulterants. சரிங்களா? How to detect food adulterants? adulteration வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி. ஸோ உணவு கலப்பு நமது ஆரோக்கியத்தில் பல மோசமான விளைவுகள் கொடுத்துருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன தான் நீங்கள் படித்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து அவேர்னஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் எ லேடன் வித் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஆர் பாலிஸ்டு வித் டாக்ஸிக் லைக் வேக்ஸ். ஸோ நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய அவேர்னஸ் வேக்ஸ் தடையிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளில் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பளபளப்பாக இருக்குது, வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா பை எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இந்த கத்தி எடுத்து மேலே சுரண்டி பார்க்கணும், வெள்ளையாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வெள்ளையாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேக்ஸ் தடைகளுக்கான அர்த்தம். அது மாதிரி இருக்கிற ஆப்பிளை நம்ம என்ன பண்ணுறது, தூக்கி வீசக்கூடாது. மேலே இருக்க தோலை மட்டும் அப்படியே எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சாஃப்டாக இருக்கிற இடத்த வந்து சாப்பிட்டிங்கனாலே போதும், ஒன்றும் இஷ்யூ பண்ணாது. It is important to detect if your food is adulterated. The various home methods can be used to do this. ஹோம் மெத்தட்ஸ் தான் இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ நிறையா வந்து ஹோம் மெத்தட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதே நல்லது. பாருங்கள், இஃப் யூ வாண்ட் டு நோ இந்த மில்க், சுகர், ஜாகரி அடல்ட்ரேட் வித் சாக் பவுடரோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க தெரியுங்களா, மோசமானது. சாக் பவுடர்னா ஆக்சுவலாக சாக் பவுடர்னு சொல்கிறோம், நம்ம சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பை வந்து பயன்படுத்திடுவாங்க. எதில் இந்த ஜாகரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெல்லம், நாட்டு சர்க்கரை, அதில் தான் அந்த சுண்ணாம்பு ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளாக அப்படியே இருக்கும். சரிங்களா? ஆனால் நல்ல வித்தியாசம் தெரியும். நம்ம வாயில் எடுத்து போடும் பொழுது வாய் எரிச்சல் வந்துடும். நீங்கள் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, வெத்தலை சுண்ணாம்பு போட்டிங்கன்னா வாய் எப்படி உங்களுக்கு ஆகுதோ அது மாதிரி ஆகும். இதுக்கு மெத்தடு கொடுக்குறா பாருங்கள். Take your sample and mix it in a glass water.
எனி precipitate at the bottom of the glass indicates the presence of chalk. புரியுதுங்களா? அது வந்து கரையாது. ஜாகரி வந்து அந்த வெல்லம் சர்க்கரை வந்து தண்ணீரில் கரைஞ்சிரும். ஆனால் வந்து அந்த சாக் பவுடர் வந்து அந்த சுண்ணாம்பு கரையாமல் கீழே நிற்கும். டு டிட்டர்மைன் இஃப் தி வெஜிடபிள்ஸ் ஆர் பாலிஷ்டு வித் கலர் சோப் வித் வாட்டர் சம்டைம்ஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு சி இந்த கலர் கெட்டிங் டிசால்வ்டு இன் வாட்டர். இதெல்லாம் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது? ஸோ அவேர்னஸ் தான், பேசிக்கலி அவேர்னஸ். இதெல்லாம் வாங்கிக்கலாம், இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம எல்லாம் இந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டோம். இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் பாருங்கள். கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஐடியாவுக்கு வரோம். ஸோ ஹெல்த் ஹசார்ட்ஸும் வெரி உடல்நல கோளாறுகள் நிறையா வந்துடும் கன்சப்ஷன் பண்ணிகிட்டே இருக்கனால. ஸோ வாமிட்டிங் சென்ஸ், டயரியாவுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வரும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் கேன் ப்ரூவ் டிசாஸ்ட்ரஸ் ஃபார் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், ஐஸ் அண்டு லிவர்ஸ் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் வந்துடும். கீ அடல்ட்ரேஷன் பண்ணுற பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால லோயஸ்ட் காஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிடோசின் ஆல்ரெடி பார்த்தோம். த டேமேஜ் டு பிரெயின், இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதான் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த ஃபுட் கலர் அல்ட்ரேஷன்ஸ், ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் நான் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ், இதுதான் முக்கியமானது. சில்லி பவுடரில் வந்து என்ன ஆகும், கேஸ்ட்ரோஜெனிக் நேச்சர், சில்லி பவுடரில் கேஸ்ட்ரோஜெனிக் நேச்சர், மிளகாய்த்தூளில், இதெல்லாம் போக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நெருங்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஜென்ரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஷின்ஸ். சரிங்களா? இந்த கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விச் இயர் டிட் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், FSSAI, அதான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் கம் இன்டு எஃபெக்ட் இன் இந்தியா? உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2011. சரிங்களா? 2011 தான் வந்தது. அதோடைய எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் வாஸ் எக்னாக்டட் 2006 அஃபிஷியலி கேம் இன்டு எஃபெக்ட். சொன்னது 2006 தான் கொஸ்டின் பாருங்க. சொன்னது 2006. சட்டம் வந்து உணவு பாதுகாப்பு தர சட்டம் 2006 ஏற்றப்பட்டது. ஆனால் கொண்டு வரப்பட்டது எப்போ? ஆகஸ்ட் 5, 2011. ஸோ டேட்டோட கொடுத்துருக்கோம். ஆன்சரு நோட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which adulterant is commonly added to milk to increase the volume of the thickness which can be detected in the iodine test? புரியுதா சொல்கிறது? பாருங்கள் என்ன சொல்கிறான். அளவையும் தடிமனையும் அதிகரிக்க பாலில் பொதுவாக சேர்க்கப்படும் கலப்படம் எது? இவை அயோடின் சோதனை மூலமாக கண்டறியலாம் தவிர வேறு எதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது. எதுங்க? வாட்டர் கிடையாது, டிட்டர்ஜென்ட் கிடையாது, யூரியா, ஸ்டார்ச். கரெக்ட் வந்து ஆப்ஷன் சி, ஸ்டார்ச். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் அண்ட் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும். இட் ரியாக்ட்ஸ் வித் அயோடின் டு ஃபார்ம் எ ப்ளூ கலர். அயோடின் டெஸ்ட்டில் மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. த கன்சப்ஷன் ஆஃப் ஆர்ஜிமோன் ஆயில், காமன் அடல்ட்ரண்ட் இன் எடிபிள் ஆயில்ஸ், லீட்ஸ் டு டிசீஸ் கால்ட். அதாவது சொல்கிறேன், சமையல் எண்ணெயில் வந்து பொதுவாக கலப்படம் செய்யப்படும் அர்ஜிமோன் எண்ணெயை வந்து பயன்படுத்துகிறாங்களாமா. அப்படி பயன்படுத்தினா என்ன நோய் வரும்னு கேட்குறாங்க. ஸோ பெரிபெரியா, ட்ராப்சியா, ஜாண்டிஸா, ஸ்கரே. நான் கூட ஜாண்டிஸ் தான் நினச்சேன். ஸோ ட்ராப்சி அப்படிங்கிறது சரியான விடை. இந்த ட்ராப்சி அர்ஜிமோன் எண்ணெயில் வந்து ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும், நச்சு ஆல்கலாய்டுகள் இருப்பதால் வந்து கடுமையான வீக்கம் மற்றும் இதயம் செயலிழப்பு கூட நடக்குமா இந்த ட்ராப்சி அப்படிங்கிறது. சரிங்களா? Question number 4. Which of the following bodies in India responsible for certifying agricultural product for the quality? அதாவது விவசாய பொருட்கள் தரத்தை வந்து தரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா அக்மார்க். சரிங்களா? அக்மார் நெய் சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான். அக்மார்க் த சர்டிஃபிகேஷன் மார்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா அஷ்யூரிங் கன்ஃபர்மிட்டி டு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கான்னு சொல்லி கொடுக்கக்கூடியது அக்மார் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு கேன் ஒன் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் பவுடர்ஸ் இன் டீ லீவ்ஸ்? ஸோ காப்பியில், தேயிலையில் இரும்பு
தூள் இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. பை பை பாசிங் எ மேக்னெட் ஓவர் தி டீ லீவ்ஸ். ஸோ மேக்னெட் என்ன பண்ணும், அந்த அயன் ஃபில்லிங்ஸை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா. கொஷின் நம்பர் 6, வாட் இஸ் த ஹெல்த் எஃபெக்ட் ஆஃப் கன்சூமிங் ஃபுட் அடல்ட்ரன்ஸ் வித் மெட்டானில் எல்லோ டை ஓவர் லாங் பீரியட். சரியா, மெட்டானில் மஞ்சள் அப்படிங்கிற சாயம் கலக்கப்பட்ட உணவை நீண்ட காலம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடல் குறைபாடு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அனிமாவா, போன் மேரோ டேமேஜ் ஆனால் டேமேஜ் டு ஸ்டொமக், ஸோ லைனிங் அண்டு கேன்சர் வரக்கூடியது வந்துருமா. ஆப்ஷன் சி. ஸோ இந்த மெட்டானில் மஞ்சள் அனுமதிக்கப்படாத உணவு சாயம், மெட்டானிக் எல்லோ. வயிற்றின் உட்பகுதிக்குள்ளே போயிட்டு அங்கே புற்றுநோயை உருவாக்கிறோன்னா பாருங்களேன். அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006, வாட் இஸ் த மேக்ஸிமம் பெனால்ட்டி ஃபார் செல்லிங் ஃபுட் இஸ் நாட் ஆஃப் நேச்சர், சப்ஸ்டன்ஸ், குவாலிட்டி, டிமாண்ட். இந்த எஃப்எஸ்எஸ் சட்ட பிரகாரம் நீங்கள் கலப்படம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ அதிகபட்ச அபராதம் கொடுக்க போகிறாங்க? 1 லட்சமா, 2 லட்சமா, 5 லட்சம் வரைக்கும் 10 லட்சமானு கேட்டிருக்காங்க. ஸோ அப் டு 5 lakhs இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பவுடியன் டெஸ்ட். ஸோ பவுடியன் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? இந்த ஆக்சுவலி இந்த வெஜிடபிள் ஆயிலெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெஜிடபிள்ஸ் ஆயிலுக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் இப்போ 2 வெளியே இருக்குதுங்க. ஒன்று வந்து இந்த பவுடின் டெஸ்ட்டுன்னு ஒன்று, இன்னொன்று வந்து அயோடின் வேல்யூ. 2 டெஸ்ட் இருக்குது, அயோடின் வேல்யூ, பவுடின் டெஸ்ட். அயோடின் வேல்யூ கொடுக்கல, சப்போஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம பண்ணலாம். எதுக்கு? மில்க்குக்கு பண்ண மாட்டோம், கீக்கு கிடையாது, ஹனிக்கு கிடையாது, சீசம் ஆயில் தான். சீசம் ஆயில் ஜென்ரலி வெஜிடபிள் ஆயில். ஸோ வனஸ்பதி அப்படின்னாலே வெஜிடபிள் ஆயில் தான். ஸோ வெஜிடபிள் ஆயிலில் கலப்படம் இருக்குது அப்படின்னா ஸோ பவுடியன் டெஸ்ட்டு அல்லது அயோடின் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோவிங் ஹெவி மெட்டல்ஸ் இஃப் ஃபவுண்ட் இன் ஃபுட் ஆஸ் எ அடல்ட்ரண்ட் இஸ் நோ டு காஸ் பிரெயின் டேமேஜ். இப்போ தான் பார்த்தோம் பிரெயின் டேமேஜ் வரக்கூடிய அந்த ஹெவி மெட்டல் எது, அப்படியே அடித்து சொல்லிடலாம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், லெட் கண்டாமினேஷன் தான் நம்ம மூளையே பாதிக்காம அப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா. கொஷின் நம்பர் 10, ஹூ இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? யாருங்க? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தா? கிடையாது. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் தான் சரியான விடை. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் கிடையாது, கமிஷன் ஆஃப் தி ஃபுட் சேஃப்டி. ஸோ ஆக்சுவலி இந்த 2 பார்ட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 11, வாட் இஸ் த குயிக்கஸ்ட் வே டு டிடெக்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பப்பையா சீட்ஸ் இன் பிளாக் பெப்பர்ஸ்? ஸோ நம்முடைய கரு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பப்பாளி விதையை வந்து உள்ளே வந்து சேர்த்துருவாங்களாமா. ஒரு இம்மிடியட் ஸ்பாட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா? ஏன்னா பப்பையா சீடு வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அது கிடையாது. பை ட்ராப்பிங் தெம் இன் வாட்டர், அதான் முக்கியமானது. ஸோ எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா இந்த பப்பையா விதை இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ளோட் ஆகிடும். கருமிளகெல்லாம் கீழே இறங்கிடும், பப்பையா விதை வந்து ஃப்ளோட் ஆகும். அப்படி ஃப்ளோட் ஆனிச்சுன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதுதான் வந்து சரியான விடை. ஸோ 12வது கேள்வி, விச் ஆர்டிஃபிஷியல் டை சம்டைம்ஸ் யூஸ்டு டு மேக் க்ரீன் வெஜிடபிள்ஸ் லைக் பீஸ்? நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அந்த பச்சை பட்டாணியில் பச்சை கலராக இருவதற்கு காரணம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலச்சைட் க்ரீன் என்பது சரியான விடை. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.